நானாக இருந்தாலும் காமன் டினாமினேட்டர் வந்து சைல்டு. அதான் நமக்குள்ள இது. இப்போ நான் பார்க்குற சில ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் நீங்கள் பார்க்குற சில ப்ராப்ளம்ஸ், இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா வெரி ஹாப்பி இல்லைங்களா? ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ஒன் வே டாக்கிங். நான் மட்டும் பேசிக்கிட்டு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு 10 நிமிஷம் 3 மெசேஜ் சொல்லிடுறேன் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லைங்க ஃப்ளோர் மேக்கிங்னு சொல்லியிருக்கேன். உங்கள் டவுட் வந்ததுன்னா கேளுங்க. ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தால் அவங்க லைவ்லியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாமிஜிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், சாமிஜி ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல சைல்டு எத்தனை growth, எனி டீச்சர்ஸ்? சைல்டுக்கு வளர்ச்சி growth எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? என்னென்ன growth சைல்டுக்கு இருக்கு? யாராவது டீச்சர் சொல்ல முடியுமா? பரவாயில்ல. ஒன்று பிசிக்கல் growth, நீங்க பார்க்குற ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம். ரெண்டாவது மென்டல் growth, மூளை வளர்ச்சி. அதுதான் நீங்க எல்லாம் மெஷர் பண்ணுவீங்க, லேர்னிங் எல்லாம் பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் முக்கியமானது எமோஷனல் growth. இது யாருமே திங்க் பண்றதில்லை, பேரண்ட்ஸும் திங்க் பண்றதில்ல, டீச்சர்ஸ் திங்க் பண்றதில்ல. அது என்ன ஆகுது? சாமிஜி சொன்னாங்க இல்லையா, பெரிய ஸ்கில்டு பர்சன் அப்புறம் பார்த்தா வந்து ஒரு எஃபெக்டிவ் பர்சனாக இருக்க மாட்டேங்கிறாங்க. எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. 90% ஆஃப் ப்ராப்ளம் அடல்ட்ல வரும்போது, ஈவன் ஸ்கூல் +1 +2 வரும்போது இந்த எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாததான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, there are 3 growths: பிசிக்கல் growth, மென்டல் growth, எமோஷனல் growth. அப்படின்னா எவ்வரி சைல்டு ஹேஸ் காட் எமோஷன். உங்களுக்கு என்ன எமோஷன் இருக்கோ, துக்கம், சுகம், சந்தோஷம் எல்லாருக்கும் மாரி சைல்டு ஆல்சோ ஹேஸ் காட் வெரி எமோஷன். நம்ம யாருமே ஃபீல் பண்றது இல்லை. அதை நீங்க சரியா ட்ரீட் பண்ணலன்னா இந்த சைல்டு கெட் டிஸ்டர்ப். இந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஸ்கில்டு பையனாக இருந்தால் கூட நல்ல ஒரு சிட்டிசனாக வரமாட்டான். சாமி சொன்ன என்ன சொன்னாங்க? நல்ல சிட்டிசனாக வரணும். அப்படிங்கும்போது இந்த எமோஷன் growth, யூ மஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி எமோஷன் ஆஃப் தி சைல்டு. பேரண்ட்ஸை பொறுத்தவரையில உட்காரு, ஏந்திரி, போ, அந்த காலம்லாம் இப்போ இல்லை. ஒரு சைல்டுகிட்ட பேசி சைல்ட ஸ்கோல்டு பண்ணாம அதுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத அலோ டு ஸ்பீக். அப்பாட்ட சொல்லாட்டி, அம்மாட்ட சொல்லாட்டி, பாட்டிகிட்ட சொல்லாட்டி, யூஸ்வலா மதர் தான் செய்யுது. பாட்டி ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அந்த ஜென்ரேஷன் ஒரு கேப் இருந்தது, அது ப்ராக்டிக்கலாக சரியாக வராது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு மெசேஜ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி எமோஷனல் ஆஃப் தி சைல்டு. அது டீச்சர்ஸ் சொன்னீங்கன்னா, ஆல் த சைல்டு ஆர் நாட் ஈக்குவல். ப்ளீஸ் டேக் திஸ் பாயிண்ட் வெரி கேர்ஃபுல்லி. யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க, ஒரே பிள்ளையா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு பிள்ளையும் டிஃபரெண்ட், பிசிக்கலி, ஸ்ட்ரக்சரலி, எமோஷனலி, என்வரான்மெண்டலி. அவன் வளர்ந்த விதம் எல்லா பேரண்ட்ஸும் ஒரு மாதிரி இல்லை, அது டிஃபர். அதனால வந்து நீங்க வந்து ஒரு சைல்டை பார்க்கும்போது ஏதாவது சைல்டை நோட் பண்ணீங்கன்னா அதை ஐசோலேட் பண்ணி ட்ரை டு டூ. அவருக்கு வந்து ஒரு நீங்க கூட பேசுங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. அந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம், பையன் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா தே வில் கம் அவுட். சைல்டு தனியாக இருக்கு. அந்த சமயம் சொல்லும் போல சொன்னாங்க இல்லையா, இப்போ அட்டாச்மெண்ட் இருக்கு, போக சரியா இல்லை அப்படின்னு. இப்போ இருக்க அட்டாச்மெண்ட் வந்து போக சரியா இல்லைன்னு சொன்னாங்க, நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து சைல்டு உங்கள்கிட்ட ஃப்ராங்காக சொல்லணும், மேம்கிட்ட பேச பயமா இருக்கு, பயமா இருக்கு. Child must come out openly and tell what is their problem. The responsibility lies both on the teachers as well as on the parents. எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பிள்ளையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்காது. ஒரு 2 மார்க் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா குறைஞ்சி போச்சு. தட் இஸ் லாட் ஆஃப் மென்டல் ப்ரெஷர். காமனான டென்ஷன், எல்லாரும் தெரிஞ்ச போட்டு டென்ஷன். நெவர் டோன்ட் கிவ் டென்ஷன் ஃபார் த சைல்ட். எல்லா சைல்டும் ஒரே மாதிரி சைல்டு இல்லை. அது என்ன வருமோ, ஒருத்தர் மியூசிக் டேலண்டாக இருப்பான், ஒரு பையன் வந்து ஆர்ட் டேலண்டாக இருப்பான், ஒரு பையன் கணக்கில் டேலண்டாக இருப்பான், ஒரு பையன் இங்கிலீஷ் டேலண்டாக இருப்பான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காது. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைல்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் போத் டீச்சர்ஸ் அஸ் வெல் பேரண்ட்ஸ். குழந்தைய புரிஞ்சுக்கங்க.
அதனால டார்ச்சர் கொடுக்காதீங்க, மீடியா கிட்ட கொண்டே போகாதீங்க. இந்த பிரைன் டெவலப்மெண்ட் 3 ஸ்டேஜ். அது ஸ்டேஜ் இல்லை, குழந்தையோட மூளை வளர்ச்சி பல ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இப்போ தனி பிரான்ச்சே வந்து டெவலப்மெண்ட்டே தனியாக வந்துருச்சு. அதில் இன்டிகிரேட் பண்ணுறது உங்கள் செல்ஃபோன், மீடியா, ஸ்க்ரீன் டைம், டெவலப்மெண்ட்டே போயிடும். எத்தனையோ பிள்ளைங்களை பார்க்குறேன், சார் நல்லா பேசிட்டு இருந்தான் சார், இப்போ திக்குறான். பார்த்துக்கிங்களா இல்லையா? இவனுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா பேசிட்டு இருந்தாங்க சார், இப்போ திக்குறான், பேச மாட்டேங்கிறான். ஸ்க்ரீன், ஒன் அண்ட் ஒன்லி ஸ்க்ரீன், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் செல்ஃபோன் வேலையை பார்க்கணும், பிள்ளையோட செல்ஃபோனை கொடுத்துட்டு வேலை போயிட வேண்டிய ஈஸியாக இருக்குது, அவசியமாக இருக்குது. திஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ். பிள்ளை கற்றுதுன்னா கொடுத்துட்டு வேலை பார்க்க போயிட வேண்டியது. ஸோ அவாய்ட் செல்ஃபோன், அவாய்ட் ஸ்க்ரீன் டைம். இந்த 2 மெசேஜ் எடுத்துட்டு போனீங்கன்னா ஐ திங்க் தி பர்பஸ் ஆஃப் மை விசிட் இஸ் அவுட் ஹியர். தேங்க்யூ. நவ் ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுனா கேளுங்க. ரிகார்டிங் சைல்ட் ஐ எம் ரெடி டு ஆன்சர். போல்டாக கேட்கலாம், பயப்பட வேண்டாம். இதோட டைம் எனக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது. எந்த கை தூங்க, யாராவது கை தூங்க, பயப்பட தூங்க ஒன்றும் இல்லை. எல்லாரும் கொஸ்டின் தெரியும் எனக்கு. அவ்வளோ வேலை என்ன கேட்குறீங்க, எல்லாரும் கேட்குறீங்க. என்ன ஒருத்தர் கேட்டாங்கன்னா பல பேருடைய பலன் படும், அதுக்காக சொல்லுவாங்க. மனசுல கேட்க மாட்டேன், மனசு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கேட்டா எல்லாரும் பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளை இருக்கு. பிடிவாதம் ஏன் பிடிக்குது? தேவைப்பட்டது கேட்குது. அது பிடிவாதம் பிடிக்கிறது நீங்க வளர்க்குற பொருள் தான். எல்லா பொருளும் பிடிவாதம் பிடிக்கும் சார். அது குழந்தையோட இயற்கையான குணம். நீங்க தான் அதை வியாதியா நினைக்கிறீங்க. உங்க மனப்பான்மை நீங்க மாத்திக்கணும். அது பிடிவாதம் இல்லை, கேட்குது வாங்கி கொடுங்க. இல்லையா பக்குவமா சொல்லுங்க, இல்லப்பா இப்பெல்லாம் அப்புறம் வாங்கி தரேன், கேட்காத சொல்றாங்க. பிடிவாதம் பிடிப்பது எல்லாரோட இயற்கையான குணம். அது ஒன்றும் தவறு இல்லை. நீங்க சமாளிக்கிறது உங்களை தான் மாத்திக்கணும், பிள்ளைய மாத்திக்க முடியாது. உங்களை தான் மாத்திக்கணும். முடிஞ்சா வாங்கி கொடுங்க, இல்லாட்டி என்னமா சொல்லுங்க. இப்படி கேட்கிறப்பாவது பொறுமை இருக்காதுங்கிறது என்னுடைய அனுபவம். இப்படி கேட்கிறப்பாவது அம்மா கேட்டாலும் நம்ம பொறுமை இல்லை, என் பிள்ளை பிடிவாதம் பிடிக்குதுன்னா உங்களுக்கு பொறுமை இல்லைங்கிறது என்னுடைய அசம்ஷன். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன் டைம் வந்துட்டு குழந்தைகிட்ட ஜாஸ்தியா இருக்கு சார். ஹவு டு கண்ட்ரோல் them சார்? அதாவதுமா இப்ப எல்லா மீடியாவுமே வந்து கொரோனால பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் வந்துருது. ஸோ நம்மளால வந்து அதை ஒன்றும் பண்ண முடியல. அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷனை தவிர ஸ்கிரீன் கிட்ட கொண்டு போவாங்க பிள்ளை. வெரி சிம்பிள். எஜுகேஷன் மட்டும் ஸ்கில்ல பயன்படுத்துங்க, வேற எதுக்கும் பயன்படுத்தாது. அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். எஜுகேஷன் பயன்படுத்தா சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ பாடம் நடத்துறதுவோ அது பயன்படுத்திங்க. அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் டோன்ட் யூஸ் யுவர் செல்போன். போன் எங்க ஒளிச்சு வச்சாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஒளிக்க திறமை என்னன்னு அர்த்தம்? நல்லா ஒளிச்சிருக்கீங்க. உங்களோட பிள்ளை புதுசாக கண்டுபிடிச்சிருது, உங்களுக்கு வைக்க திறமை இல்லை. சார் வணக்கம். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கறது மறக்குது.